இந்த மருத்து விச்சியினுடைய பாட்டில் இருந்து அவள் விடுகிற குலவையிலிருந்து வெளியிலே காத்திருக்கிற வயதில் மூத்தவர்களுக்கு பிறந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பது தெரியும். பாரதி குயில் பாட்டில் சொல்லுவான், ஏற்ற நீர் பாட்டின் இசையிலும் கொற்றொடியார் குக்குவென நெல்லடிக்கும் ஓசையிலும் பண்ணை மடவார் பழகுதமிழ் பாட்டினிலும் வட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் தாமொலிக்க கொட்டி இசைத்திடும் ஒரு கூட்டமுதம். 30 உடனட்டு மூங்கிலிலை மேலே மூங்கிலிலை மேலே தூங்கு பனி நீரே. தாலாட்டில் நிறைய சொல்லலாம், நீங்கள் எல்லாம் சொல்லுவீர்கள் எல்லாம் தாலாட்டில். தாலாட்டில் உதாரணம் என்னுடைய புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த பிள்ளை பிறந்தால் 31க்கு தொண்டில் கட்டுறது. எங்களோட பண்பாட்டு பாரம்பரியத்தில் தாய்மாமன் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம். தாய்மாமன் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். என்னுடைய அந்த புத்தகத்தில் தாய்மாமனின் வகைமாமன் கட்டுறது. தாய்மாமன் பிள்ளைக்கு தொட்டில் கட்ட வர்றது தாய்மாமன் தான். எங்களோட கிராமிய வாழ தாய்மாமன் வந்து தொட்டில் கட்ட வைக்க ஆம்பளை பிள்ளை அந்த ஏதோ கொஞ்சத்தை அப்படி இப்படி ஒன்று அவனுக்கும் பிரச்சனை கொள்ளுதல் வந்துடும். அவன் சாப்பிடா போடுவான். ஏன்னா கோழி அது இதெல்லாம் அடித்து அவள் தாய் அவனை கூப்பிடணும் தானே. அது அருமையான ஒரு இது. அவள் பிள்ளை முளை பார்த்து எல்லாம் செய்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குற நேரம் அவன் சாப்பிடா போடுவான். அவன் சாப்பிடா போக கொஞ்சம் அதிகமாக நடக்கூடும். அப்போ அவள் சொல்லுவாள், எல்லாருக்கும் தெரியும் யார் அடிச்சு நீ அழுத சொல்லி ஆற்றி அடித்தாவோ அப்படிச்சாவோ இல்லாமல் ஆராரோ அறிவரோ ஆராரோ அறிவரோ தொட்டில் கட்ட வந்த அம்மான் பட்டினியே போரானாம் பட்டுடுத்த மாமி அவள் பக்கத்தே போராளாம் ஆராரோ ஆராரோ இவருடனே கூட்டி வந்துட்டார். அவன் சாப்பிடா போட்டான்னு வச்சான்ட்டு. இது எங்களோட வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட நாட்டார் இலக்கியத்தின் முக்கியமான அம்சம். நல்ல தமிழ் கேட்போம் நினைக்கல, நாங்கள் நல்ல விஷயங்களையும் கேட்டுக்கொண்டு போகிறதுக்கான ஒரு விடயமாக இது இருக்கிறது. அப்படியே அந்த தாலாட்டு பாடலில் நிறைய தாலாட்டு பற்றி இந்த தாலாட்டை வச்சு கொண்டு தான் ஆழ்வார்களும் பாடிக்கிறார்கள், சினிமா பாடல்களையும் வந்திருக்கு. இன்னொரு இந்த பிள்ளை அதே நேரம் இந்த தாலாட்டு கேட்குற அந்த அதே காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு வயசுக்கு உள்ளே வச்சுக்கலாம் 6 மாதம் பிள்ளைய மழையில் கேட்குறது. பிள்ளையை தூக்கி சொன்னார், அந்த பிள்ளையை தூக்கி வச்சு வெளியில் வைக்க காட்டுறதுக்காக பாடுறாரு. இது மாதிரி பிள்ளை சந்தோஷமாக இருக்குண்டா பிள்ளையை தூக்கி வச்சு ஆம்பளை பிள்ளை என்றால் கூத்து கூத்து குமரப்பா குரக்கனை கொட்டி கொண்டு மலத்தா கூத்து கூத்து குமரப்பா குரக்கனை கொட்டி கொண்டு மலத்தான்னு பிள்ளை இப்படி 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 ஆடும். பொம்பளை பிள்ளை என்றால் தங்கச்சி அம்மா தெய் 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 தம்பிக்கு தேத்தண்ணி வை 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 தங்கச்சி அம்மா தெய் 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 தம்பிக்கு தேத்தண்ணி வை வை வை. இதெல்லாம் ஓசை, வாழ்க்கைக்கேற்ற ஓசை, வாழ்க்கை. அற்புதமாக நல்ல தமிழ் கேட்குறாங்க. கந்தபுராணம் கம்பராமாயணம் படித்து கேட்குற ஒரு சுவையை இதுக்குள்ளே நாங்கள் காணலாம். அந்த மழலை பாடல்களுக்குள்ளார அற்புதமான வாழ்வியலும் வருது, எல்லாத்துக்குள்ளேயும் வருது. இது குழந்தையில் தாய்மாமன் உறவு, மாமி வச்சாள் உறவு, அந்த இழுப்பை அந்த பச்சை இழுப்பை ஒட்டிலாம் நீங்கள் சொல்லுவீங்க தம்பி. அந்த தொட்டில் இன்னத்தில் கட்டுறது, தொட்டிலுமோ பொண்ணால் தமிழ் முத்தால் முத்தளப்பான் செட்டி முடிதரிப்பான் ஆசாரியன் அப்படியெல்லாம் இந்த பண்பாட்டு அம்சங்கள் வரும். பேராசிரியர் சிவலிங்கராஜ அனுபவ ரீதியாகவும் வாழ்க்கையில் தாங்கள் அல்லது நாங்கள் கண்டு கேட்டு அனுபவித்த ஒரு முந்திய தலைமுறையின் வளமான மகிழ்ச்சிகரமான சமூக குடும்ப உறவுகள் உச்சமாக இருந்த ஒரு காலத்து நிலையை படம் பிடித்து காட்டினார். இப்பொழுது இதன் தொடராக நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இந்த தாலாட்டு முதலியவைகள், அதைத் தொடர்ந்து சிறு பிள்ளைகளை ஈடுபடுத்துகிற விளையாட்டுக்கள், அவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ தம்பி ஞானசம்பந்தனை அவருடைய பார்வையை நேயர்களுக்கு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல தமிழ் கேட்போம் என்கின்ற நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு வணக்கம். எங்களுடைய கலந்துரையாடனுடைய தலைவர் சோபா சார் அவர்கள், எங்களுடைய பேராசிரியர் சிவலிங்கராய சார் அவர்கள்,
என்னுடைய நண்பர் இன்றைய ஒலிப்பதிவிலே புதிதாக இணைந்திருக்கின்றார் விரிவுரையாளர் அனுசாந்தன் அவர்கள் இணைந்து நாங்கள் இந்த நல்ல தமிழ் கேட்போம் என்கின்ற இந்த நிகழ்வினுடைய தொடர்ச்சியிலே நாங்கள் எங்கள் தலைவர் சொன்னது போல இந்த செம்மொழி இலக்கியங்களுக்கு அப்பாலே எங்களுடைய நாட்டுப்புறவியல் சார்ந்த விடயங்களை பற்றி ஆராய்கின்ற அல்லது பற்றி நேர்களை சிந்திக்க தூண்டுகின்ற ஆவலை தூண்டுகின்ற விடயங்களை பற்றிய கருத்துக்களை நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம். செம்மொழி இலக்கிய மரபிலே சங்ககாலம், சங்கமருவிய காலம், பல்லவர் காலம், சோழர் காலம், நாயக்கர் காலத்திலே நாங்கள் கடந்த ஒளிப்பதிவிலே அதுவும் ஒரு வகையான சித்தர் பாடல்களின் அடிப்படையிலே வருகின்ற தன்மையிலே நோக்குகிற பொழுது அங்கும் ஒரு நாட்டாரியல் சார்ந்த ஒரு இயல் கொண்டை நாங்கள் அதுக்குள்ளே இருப்பதை பார்க்கின்றோம். அதனாலே அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாட்டார் பாடல்கள் அல்லது நாட்டுப்புற இலக்கியங்கள் அல்லது நாட்டாரியல் வழக்காறுகளை பற்றி சிந்திப்பதென்பது பொருத்தப்பாடுடையதாக இருக்கிறதை நாங்கள் கவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாட்டுப்புற மக்களினுடைய பண்பாடு, பழக்க வழக்கம், அவர்களுடைய நம்பிக்கைகள், அவர்களுடைய சடங்கு சம்பிரதாயங்கள், அவை பற்றிய பல்வேறுபட்ட கருத்துக்களை ஆராய்கின்ற ஒரு துறையாக நாட்டுப்புறவியல் என்கின்ற ஒரு துறை காணப்படுகிறது. இது நாங்கள் யாழ் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர்களோடு சேர்ந்து அவர்களோடு படிக்கின்ற காலத்திலே நான் நினைக்கிறேன் பேராசிரியர் கைலாசபதி அவர்களுடைய காலத்திலே தான் இந்த நாட்டுப்புறவியல் என்பது ஒரு பாடமாக எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக தமிழ் துறைக்குள்ளே பாடத்திட்டத்திலே அது வருகின்றது. 19ஆம் நூற்றாண்டிலே அது மானுடவியலோடு இணைந்து வந்த ஒரு துறையினை இந்த நாட்டுப்புற மக்களுடைய பண்பாடு, பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகள், வழிபாட்டு முறைகளை பற்றி ஆராய்கின்ற ஒரு இயல், அதாவது ஒரு ஸ்டடி, ஒரு படிப்பாக இந்த நாட்டுப்புறவியல் என்கின்ற ஒரு சொல்லு கற்கை நெறியாக அது மிளிர்கின்றது. அது நாட்டுப்புறவியல் அல்லது நாட்டார் வழக்காறு என்கின்ற சொல்லாலும் அது கையாளப்படுகிறது. ஆங்கிலத்திலே ஃபோக்லோர் என்று சொல்லுகிறார்கள். ஃபோக்லோர் என்ற சொல்லை பற்றி நாங்கள் யோசிக்கிற பொழுது அது ஃபோக் என்பது மக்களை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கின்றது. அகராதியின் அடியாக பார்க்கின்ற பொழுது அது மக்கள் அல்லது கல்வி அறிவற்றவர்கள் அல்லது கிராமத்தில் வாழ்பவர்கள் என்கின்ற ஒரு பொருளை குறிக்கின்ற சொல்லாக ஃபோக் என்கின்ற சொல் இருக்கின்றது. லோர் என்பது அந்த பிரிவு, ஒரு பிரிவு மக்களினுடைய உடைமையாக இருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்திலே அது கையாளப்படுகிறது. இப்போ நாட்டுப்புறவியல் என்றால் என்ன என்கின்றதை ஒரு அகராதி எவ்வாறு நோக்குகிறது என்றால், மக்களுடைய அல்லது நாட்டினுடைய அல்லது ஒரு இனத்தினுடைய கற்றல் மற்றும் அறிவு சிறப்பாக பழங்காலத்திலிருந்து வழி வழியாக எப்படி வழங்கி வந்திருக்கின்றது என்பதை பற்றி ஆராய்கின்ற ஒரு இயலாக அது அமைந்திருக்கின்றது. அப்போ நாட்டுப்புறவியல் என்று பார்க்குற பொழுது அதுக்குள்ளே மக்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கம், அவர்களுடைய சடங்கு, அவர்களுடைய சம்பிரதாயம், அவர்களுடைய கலை மரபு என பல்வேறுபட்ட கூறுகள் இணைந்திருந்தாலும் கூட பொதுவாக இந்த எல்லாவற்றையும் ஒரு 5 கூறுக்குள்ளே கொண்டு வருகின்ற ஒரு மரபு இருக்கின்றது. அதில் முதலாவதாக இருக்கின்ற விடயம்தான் அந்த வாய்மொழி வழக்காறு. எங்களுடைய பேராசிரியரும் தலைவர்களும் பேசிய அந்த நாட்டார் இலக்கியம் என்பதைத்தான் எங்களுடைய நாட்டுப்புறவியல் பற்றிய ஆராய்ச்சியாளர்கள் வாய்மொழி வழக்காறுகள் என்கின்ற ஒரு சொல்லுக்குள்ளே அந்த அவலத்தையும் கொண்டு வார்கள். நாட்டார் பாடல்களிலே வருகின்ற நாட்டார் பாடல்கள் மட்டுமல்ல, நாட்டார் இலக்கியங்கள், அங்கே பழமொழிகள், விடுகதைகள், கதைகள், கதைப்பாடல்கள் எல்லாவற்றையும் இந்த வாய்மொழி வழக்காறுகள் என்கின்ற ஒரு விடயத்துக்குள்ளே கொண்டு வரார்கள். அது முதலாவது.
ரெண்டாவது அவர்கள் கொண்டு வர்றது வாய்மொழி சாராத வழக்காறுகள். அவர்களுடைய சைகைகள், அவர்களுடைய ஆடை அணிகலன்கள், அவர்களுடைய விளையாட்டு முறைகள் போன்றவைகளை அவர்கள் வாய்மொழி சாராத வழக்காறுகள் என்கின்ற ஒரு வகைக்குள்ளே கொண்டு வர பண்பாட்டுகள். மூன்றாவதாக அவர்கள் சொல்லுவது சமூக பழக்க வழக்கங்கள் என்கின்ற ஒரு வகைப்பாட்டை கொண்டு வருகிறார்கள். அதுக்குள்ளே அந்த மக்களினுடைய நம்பிக்கைகள், அவர்களுடைய வழிபாட்டு முறைகள், அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சமூகத்தோடு அவர்கள் இணைந்திருக்கின்ற பொழுது வருகின்ற சகல பழக்க வழக்கங்களையும் ஆராய்கின்ற ஒரு பகுதியாக அதை சொல்லுகின்றார்கள். நாலாவது வகைப்பாட்டாக அவர்கள் நாட்டுப்புறவியலுக்குள்ளே சொல்லுவது நிகழ்த்து கலைகள். நிகழ்த்து கலைகள் என்றது பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட் என்று ஆர்ட்ஸ் என்று இப்போ சொல்லுவார்கள். இந்த நாட்டார் கலைகள் எங்களோட ஈழத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா எங்களோட கூத்துக்கள் எல்லாம் இதுக்கெல்லாம் கரகம் காவடி அதைகள் எல்லாம் இதுக்கெல்லாம் வருது. இந்த கருவிகளை கொண்டு இசை ஆடுகின்ற மரபுகள் அதெல்லாம் வரும். அடுத்த ஐந்தாவது பொருள்சார் பண்பாடு. பொருள்சார் பண்பாடு என்றால் அவர்கள் பயன்படுத்துகின்ற பொருள்களை அடிப்படையாக கொண்டு அவர்கள் மக்கள் பயன்படுத்துகின்ற சில சொற்கள் எல்லாம் அங்கே இருக்கின்ற சில, உதாரணத்துக்கு சொன்னால் எங்களுடைய பகுதியிலே வடமராட்சி பகுதியிலே அந்த ஆவூரோஞ்சு கல் என்று ஒரு கல் இருக்குது. ஆனால் இப்போத்தைய பிள்ளைகளுக்கு அந்த ரோட்டு கரையில் அப்படி ஒரு கல் கிடக்கு, அது ஏன் என்னதுக்கு அப்படி இப்படி எழும்பி நிற்குது என்ற விஷயங்கள் கூட தெரியாது. அப்போ அவைகளை அது பற்றிய பொருள் சார்ந்த விடயங்களை ஆராய்கின்ற இயலாக இந்த 5 வகைப்பாட்டிலே இந்த நாட்டு புறவியலை நோக்குகிறார்கள். அந்த நாட்டுப்புறவியல் அந்த வகைப்பாட்டுக்குள்ளே தான் நாங்கள் இப்பொழுது இந்த நாட்டார் இலக்கியங்களுக்குள்ளே குறிப்பாக நாட்டார் பாடல்களை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய சங்க இலக்கியங்களை பற்றி கைலாசபதியினுடைய ஆராய்ச்சியிலே கூட சொல்லியிருக்கிறார்கள். அது வாய்மொழி இலக்கியங்களாக வழங்கப்பட்டு பின்னர் அவை செம்மொழியாக மாற்றப்பட்டது. உலக பொதுவாகவே நாட்டார் இலக்கியங்கள்தான் செம்மொழி இலக்கியங்களுக்கு அடிப்படையாக இருந்திருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தாடல் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்பொழுது ஆரம்பித்ததோ, எப்போ அவனுடைய பண்பாட்டோடு கலந்தானோ அப்போவே எங்களுடைய நாட்டுப்புற இலக்கியங்களினுடைய தோற்றமும் அடிப்படையாக அமைந்திருக்கின்றது. அதை நாங்கள் தென்னிந்தியாவிலே பார்க்கின்ற பொழுது இந்த சார்லஸ் கோவர் என்கின்ற ஒருவர் தான் முதலாக அந்த தென்னிந்திய நாட்டுப்புற பாடல்கள் பற்றிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுகின்ற ஒருவராக இருந்திருக்கின்றார். அந்த வரலாற்றிலே நாங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுக்கு பிறகு காற்றில் மிதந்த கவிதை, எங்களுடைய ஈழத்திலே இது பற்றிய பிரச்சனை உணர்வுகள் உண்டாவதற்கு முன்னரே சில அருட்டுணர்வுகள் அங்கு எழுந்திருக்கதை நாங்கள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. காற்றில் மிதந்த கவிதை என்கின்ற ஒரு நாட்டுப்புற பாடல்களை ஆராய்கின்ற மூனா அருணாசலம் என்பவர் அந்த நூலினூடாக நாட்டுப்புற இந்த காற்றிலே மிதந்த கவிதைகளிலே நாட்டார் பாடல்களை பற்றி ஆராய்ந்திருக்கிறார். அவரே தாலாட்டு இலக்கியம் என்கின்ற ஒரு நூலிலே என்னுடைய பேராசிரியர் சொன்ன மாதிரி தாலாட்டு பாடல்களை மட்டும் தனியாக ஆராய்ச்சி செய்கின்ற ஒரு நூலாக அந்த தாலாட்டு இலக்கியம் என்ற ஒரு நூலை அருணாசலம் எழுதியிருக்கின்றார். அதுக்கு பிறகு கீவா ஜெகநாதன், தானா சுப்பிரமணியன், தமிழக நாட்டுப்புறவியனுடைய தந்தை என்று நாங்கள் இப்பவும் சொல்லுகின்ற வானமாமலை, லூர்து, சு சண்முக சுந்தரம் போன்றவர்களுடைய அந்த நாட்டுப்புற மக்களினுடைய அவர்களுடைய பண்பாட்டை பிரதிபலிக்கின்ற நாட்டார் பாடல்கள் பற்றிய ஆராய்ச்சிகள் ஒரு நாட்டுப்புறவியல் என்கின்ற ஒரு கற்கைநெறி மேற்கிளம்புவதற்கான ஒரு அடிப்படையான பல்வேறுபட்ட ஆராய்ச்சிகளை அவர்கள் முதல் நாட்டார் பாடல்களிலே தான் செய்திருக்கிறார்கள். அதான் முக்கியமானது. இப்போ நாட்டார் கதைகள், கதைப்பாடல்கள், பழமொழிகள், விடுகதைகளை விட இந்த நாட்டார் பாடல்களிலே அவர்கள் இது பற்றிய பல்வேறுபட்ட கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். இந்த நாட்டார் பாடல்களிலே எங்களுடைய பேராசிரியரும் தலைவர்களும் சொன்னது போல முதலாவது அந்த மருத்துவச்சியினுடைய பாடலிலே அது ஆரம்பிக்கின்றது.
மருத்துவச்சி பாடல் ஏனென்றால் தாலாட்டு பாடலில் முன்னுக்கும் மருத்துவச்சி பாடலாம். ஏனென்றால் அம்மா குழந்தை பிறந்த உடனே எழும்பி பாடலை பாடிக்கொண்டிருக்க மாட்டா. அப்போ முதலாவது பாடலாக பேராசிரியர் சொன்னது போல் அந்த மருத்துவச்சியினுடைய பாடல் வருகின்றது. அதனைத் தொடர்ந்து தான் தாயினுடைய தாலாட்டு பாடல்கள் என்கின்ற அடிப்படையில் பல்வேறுபட்ட பாடல்கள் எங்களுடைய தமிழ் இலக்கிய பரப்பிலே, எங்களுடைய நாட்டார் இலக்கிய பரப்பிலே காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் படிக்கின்ற காலத்திலே இந்த பல்வேறுபட்ட நாட்டார் பாடல்கள் பாட புத்தகங்களிலே அங்கொன்று இங்கொன்றாக இருந்தன. ஆனால் அதற்கு முன்னர் 1976 காலப்பகுதியிலே நாட்டார் பாடல்கள் என்கின்ற ஒரு டெக்ஸ்ட் நூலே இருந்து அவ்வளவு நூல் பாடல்களையும் மாணவர்கள் கற்றிருக்கின்றார்கள். நாங்கள் தொடர்ந்து இந்த நாட்டார் பாடல்களிலே தாலாட்டு பாடல் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட பாடல்களை நாங்கள் இசையோடும் உணர்வோடும் கலந்து சிந்திப்போம். நன்றி ஞானசம்பந்தன். ஓரளவுக்கு இந்த நாட்டார் மரபு, நாட்டார் பாடல்களை வைத்துக்கொண்டு இந்த நாட்டார் மரபு எப்படி வந்து சேர்ந்திருக்கிறது என்பதையும், ஆரம்ப முயற்சியாக மூனா அருணாசலம், இங்கே ராமலிங்கம், வானமாமலை முதலியவர்களையும் வித்யானந்தன் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ அந்த ஓரல் லிட்ரேச்சர் அதுக்கு பிறகு ஒரு அந்த டேர்மில் ஒரு சின்ன திருத்தங்கள் செய்தார்கள். ஒரேச்சர். நாங்கள் இப்பொழுது இந்த நாட்டார் இலக்கிய உரையாடலில் அடுத்து ஒரு விரிவுரையாளரை அறிமுகப்படுத்த இருக்கிறேன். அவர் கல்வியியல் கல்லூரியைச் சேர்ந்த விரிவுரையாளர். அவர் கற்பிக்கிறது இசை என்றபடியால் உங்களிடமும் அதை பற்றிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்போ இளவயதினர் இசை வெல்லார். நாங்கள் சற்று முன்பு சொன்னோம் என்னென்றால், எல்லா செவ்வியற் கலைகளும் நாட்டார் இலக்கியத்தில் இருந்து தான் வந்ததுன்னு சொல்லி, அங்கே தான் ஊற்று, அதில் இருந்து ஒரு மாதிரி வந்து சேர்ந்து இடையில் அதை சொல்கிறது ரிஃபைண்டாகி கொஞ்சம் என்ன சொல்லலாம், கொஞ்சம் மெருகேறி நகாசு வந்து அதெல்லாம் பெரிய இதை தாண்டி வந்துட்டு சேர்ந்துட்டுது. இப்பொழுது தம்பி அனுஷன் இப்பொழுது நாங்கள் இதுவரை உரையாடின விஷயங்களில் எல்லாம் அவருடைய துறைக்கு நாங்கள் ஊடுருவி ஏதோ எல்லாம் தெரிஞ்சாக்கள் மாதிரி கதைச்சிருக்கிறோம். ஆனால் அவர் நாட்டார் இசையிலிருந்து இட்டை வரை உள்ள அந்த இசைத்துறைகளில் நல்ல பரிச்சயமும் தாடனம் என்று சொல்லுவோம், தாடனம் உடையவர். அப்போ அவர் போதிய எடுத்துக்காட்டுகள் உதாரணங்களோடு உங்களுடைய பார்வையை இந்த நாட்டார் இலக்கியம், குறிப்பாக நாட்டார் பாடல் பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். அதில் நாட்டார் பாடல்கள் செவியற் பாடல்கள் அல்லது இப்போ நாங்கள் சொன்னால் கர்நாடக சங்கீதம் என்று சொல்லி வந்திருக்கிற அந்த இதில் ரெண்டுக்கும் உள்ள இயைபு, தொடர்பு முதலியவற்றை சாதாரண மக்களுக்கு விளங்கக்கூடிய முறையில் உதாரணங்களோடு நீங்கள் முன்வைக்கலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். நல்ல தமிழ் கேட்போம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கக்கூடிய டான் டிவியினுடைய நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இந்நேர வணக்கங்கள். உண்மையிலேயே மிக பெரும் அறிஞர்களுடன் சிறியேன் என்று இந்த சந்தர்ப்பத்திலே இணைந்ததுக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த அறிஞர்களுடன் இந்த பொழுதை என்னை இனிதே கழிப்பதற்காக, இங்கே அனுப்பியதற்காக. இன்றைய நாளிலே நாங்கள் நாட்டார் இலக்கியங்கள், அதில் குறிப்பாக நாட்டார் பாடல்கள் தொடர்பான விடயங்களை இதிலே கலந்துரையாடலாம் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். எங்களுடைய அறிஞர்கள் ஏற்கனவே கூறியதை போன்று இந்த நாட்டார் பாடலினுடைய செல்வாக்கு ஒரு குழந்தை பிறந்தது முதல் அந்த குழந்தை வளர்ந்து ஒவ்வொரு பருவங்களிலும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் பங்கேற்று முதுமை அடைந்து
மரணிக்கின்ற வரையிலே இந்த நாட்டார் பாடல்கள் அந்த வாழ்வியலோடு ஒன்றிணைந்த ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. அதிலே முதலாவது பகுதியை அவர்கள் மிக அழகாக குறிப்பிட்டிருந்தார்கள். அநேகமாக நாங்கள் ஒரு குழந்தை பிறந்தவுடனே என்ன வகையான பாடலை கேட்கின்றது என்று சொன்னால் பெரும்பாலானவர்கள் கூறுவது தாலாட்டு பாடல் என்று தான். ஆனால் அதற்கு முன்னதாகவும் ஒரு பாடல் அமைப்பு அங்கே காணப்படுகின்றது. அந்த குழந்தை தாய் பிரசவிக்கின்ற பொழுது அந்த குழந்தை பிரசவ பேறு பார்க்கின்ற அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டியை நாங்கள் மருத்துவிச்சி என்று சொல்லி கூறுகின்றோம். அந்த மருத்துவிச்சியாலே பாடப்படுகின்ற பாடல் அது மருத்துவிச்சி பாடல் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. அதை பற்றி அவர்கள் அழகாக சொல்லியிருந்தார்கள். நான் எனவே அந்த பகுதியை விளக்க விரும்பவில்லை. இருந்தாலும் அந்த மருத்துவச்சி பாடலுக்கு உதாரணமாக ஓரிரு வரிகளை மட்டும் பாடி நான் அங்காலே அடுத்த நகர்ந்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அவர்கள் அந்த பாடலை அழகாக அவர்கள் கூறியிருந்தார்கள், சொல்லியிருந்தார்கள். அரிசி பொதியோடு வந்தீரோ புள்ள, அரிசி மலை நாடு கண்டீரோ புள்ள, நெல்லு பொதியோடு வந்தீரோ புள்ள, நெல்லு மலை நாடு கண்டீரோ புள்ள. இந்த மாதிரியான இந்த நாட்டார் பாடல்களில் அதனுடைய அழகே அதுக்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற இசைதான். ஒவ்வொரு அந்த பாடல் அமைப்புக்கேற்ற வகையிலும் அதனுடைய இசை அமைக்கப்பட்டிருக்கு. இது மருத்துவச்சி பாடலாக நாங்கள் இதில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் இந்த உரையாடலை மிக சுவாரஸ்யமான இந்த உரையாடலை மிக ஆழமான சுவைக்கக்கூடிய எல்லாரும் நயக்கக்கூடிய விதத்தில் இந்த உரையாடலில் கலந்து கொண்ட நண்பர் பேராசிரியர் சிவலிங்கராஜா, தம்பி ஞானசம்பந்தன், தம்பி அனுஷன் ஆகியவர்களுக்கு உங்களுக்கு இருக்கிற பலம் நீங்கள் பாடி காட்டக்கூடியவர்களாக இருந்த அவர்கள் எல்லோருக்கும் நேயர்கள் சார்பில் நன்றி கூறி இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்கிறோம்.